ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் நாளைய உலகம் நம் கையில். இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு 2026 குறித்த சிறப்பு நேர்முகாம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் உமா. ஏஐ இம்பாக்ட் சம்மிட் எனப்படும் சர்வதேச ஏஐ மாநாடு உலகமே வியந்து பார்க்குற வகையில் முதன்முறையாக டெல்லியில் நடந்தது. கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய இந்த மாநாடு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் பிரான்ஸ், பிரிட்டன், தென்கொரியா உட்பட 20 நாடுகளோட தலைவர்கள், முன்னணி நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாடு தொடங்கிய முதல் நாளிலே ஏஐ பயன்பாட்டிற்கான உறுதிமொழியை 2,50,946 பேர் எடுத்துக்கிட்டாங்க. இது கின்னஸ் சாதனை பட்டியலிலும் இடம் பிடித்திருக்கு. புதிய ஏஐ சட்டங்களை உருவாக்குவதற்காகவும் உலக நாடுகளுடனான ஒத்துழைப்பு, முடிவுகளை ஈர்த்தல், ஆராய்ச்சி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் உள்ளிட்ட காரணங்களுக்காகவும், முக்கியமா இந்தியாவை உலக ஏஐ முன்னணி நாடுகளுடன் இணைக்கும் வகையிலும் இந்திய டிஜிட்டல் வளர்ச்சிக்காகவும் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கம், அதன் பயன்பாடு, ஏஐ மாநாட்டினால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து நாம் பேசுவதற்காக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் உமா நம்மோடு இருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். டெல்லியில தற்போது நடைபெற்ற ஏஐ மாநாட்டோட நோக்கம் என்ன? இந்த மாநாட்டில் பேசப்பட்ட முக்கிய தலைப்புகள் என்ன? 4வது ஏஐ உச்சி மாநாடு டெல்லியில உள்ள பாரத் மண்டபத்தில் பிரதமர் மோடி பிப்ரவரி 16ஆம் தேதி தொடங்கி வச்சாரு. இத்தகைய நிகழ்வை நடத்தும் முதல் தெற்குலக நாடு அப்படின்ற பெருமையை இந்தியா அடைஞ்சிருக்கு. இது நமக்கெல்லாமே ஒரு பெருமையான விஷயம்தான். இதில் பல நாடுகளோட தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஐநா பொதுச் செயலாளர், பிரான்ஸ், பிரேசில், சுவிட்சர்லாந்து, கிரீஸ், ஃபின்லாந்து, யுஏஇ, பொலிவியா, மொரீஷியஸ் 20 நாடுகளோட தலைவர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 50 அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. கம்பெனிஸ்ன்னு பார்க்க போனோம்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஓப்பன் ஏஐ, டீப் மைண்ட், மெட்டா, குவால்கம், அமேசான் உட்பட உலகின் 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களோட சிஇஓக்களும் கலந்துக்கிட்டாங்க. சுமார் 840க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. 300 கண்காட்சி அரங்குகள், மேலும் 600 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அவங்களுடைய சிறு அரங்கங்களையும் அமைச்சிருந்தாங்க. இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 முக்கிய நோக்கங்கள் முன்மொழியப்பட்டது மேடம். அதாவது பீப்புள், பிளானட், ப்ராக்ரஸ். அதாவது மக்கள், பூமி, வளர்ச்சி அப்படின்ற மைய கருத்தில் தான் இந்த மாநாட்டையே நடத்தினாங்க. உலகளாவிய ஏஐ வளர்ச்சி, அதோட கவர்னன்ஸ், ஆளுமை மற்றும் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துறது தான் இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. பிரதமர் மோடி சொன்ன மாதிரி இந்த மாநாடு புதுமை, இணக்கம், பொறுப்பான பயன்பாடு, அதெல்லாம் ஏஐயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதை வளப்படுத்துறதுக்கான ஒரு மேடையாக அமையும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாநாட்டோட முடிவுகள் முன்னேற்றமான வாய்ப்புகள் நிரம்பிய எதிர்காலத்தை கண்டிப்பாக உருவாக்கும். இதுதான் இந்த மாநாட்டோட நோக்கம். இதில் என்னென்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மனித வள மேம்பாடு, சமூக மேம்பாடு, பாதுகாப்பான ஏஐ தொழில்நுட்பம், அறிவியல், ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு, ஏஐ ஆதாரங்கள், இந்த மாதிரி 7 பிரிவுகளில் 500க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடைபெற்றுச்சு. 3000க்கும் அதிகமான பேச்சாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதில் சுமார் 100 நாடுகளை சேர்ந்த 3500 ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ், தொழில்நுட்ப நிபுணர்கள் கலந்துக்கிட்டு பேசினாங்க. அனைத்து பெண்களுக்கான ஹேக்கத்தானும் நடத்தினாங்க. இதெல்லாம் தான் இந்த மாநாட்டில் நடந்த சிறப்பு அம்சங்கள் மேடம். மேடம், நீங்கள் பேசும்போது நம்ம பிரதமர் மோடி பேசினதை சொன்னீங்க. இப்போ இந்த மாநாட்டில் நம்ம பிரதமர் மோடி கூடுதலாக என்னென்ன கருத்துக்களை தெரிவிச்சாருன்னு சொல்லுங்கள் மேம். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. முதல்ல பார்க்க போனோம்னா வேளாண்மை, பாதுகாப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள், பல்வேறு மொழிகளை அவங்கவுங்க விரும்புகிற மொழியில் மொழிபெயர்க்கும் அந்த டெக்னாலஜி, இதெல்லாம் இந்த உச்சி மாநாட்டில் இந்த சவால்களுக்கெல்லாம் சிறந்த தீர்வுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசினார். அப்புறம் அவர் ஏஐ தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினா பல பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண முடியும். மனித குலத்துக்கு பலனளிக்கும் வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும்.
அனைவருக்கும் நன்மை, அனைவருக்கும் மகிழ்ச்சி அப்படின்ற கருத்தை முன்னிறுத்தி தான் இந்த மாநாடு நடத்தப்படுது அப்படின்னும் அவர் சொன்னார். மேலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்படும் ஃபேக் வீடியோ, ஆடியோ, புகைப்படங்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சவாலாக இப்போ இருக்குது. இதை வந்து தடுத்து நிறுத்தணும். ஏஐ தொழில்நுட்ப விவகாரத்தில் வந்து சிறார்களின் நலன்கள், அவர்களோட பாதுகாப்பு கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாநாட்டில் வந்து 3 இந்திய நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய ஏஐ டெக்னாலஜி ஆப்ஸை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இது வந்து நம்ம இளைஞர்களோட, இந்திய இளைஞர்களோட திறமையை வெளிப்படுத்துது. அவங்கள வந்து நம்ம பிரதமர் வந்து பாராட்டி இன்னும் பல்வேறு சவால்களுக்கு வந்து நம்ம தீர்வுகளை கொண்டு வரணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா அவர் சர்வதேச அளவில் வந்து ஏஐ தொழில்நுட்ப மையமாக இந்தியா உருவெடுத்து வருது. இதுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு 38,000 ஜிபியூக்கள், அதாவது கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்றது வந்து ஏற்கனவே செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த 6 மாதத்தில் மேலும் ஒரு 24,000 ஜிபியூக்களை வந்து நிறுவ உள்ளதாக அவர் அறிவிச்சிருக்காரு. மேலும் வந்து 7,500 டேட்டா மையங்கள், 270 ஏஐ தொழில்நுட்பங்களை வந்து தேசிய சொத்தாக, நேஷனல் அசர்ட்ஸாக அவர் அறிவிச்சிருக்காரு. சர்வதேச ஏஐ தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் கிளைகளை தொடங்கணும் அப்படின்னு அவர் அழைப்பு விடுத்தார். மேலும் வந்து இந்தியாவில் தயாரித்து உலகுக்கு வழங்குங்கள், அதை வந்து ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லியிருக்காரு. மனித குலத்தையும் மேம்படுத்துங்கள் அப்படின்ற மாதிரி பிரதமர் பேசியிருக்கார். மேடம், இந்த மாநாடு இந்தியாவுக்கு ஏன் முக்கியமாக கருதப்படுது? இது மிகவும் முக்கியமான ஒரு மைல்கல்னே சொல்லணும் மேடம். ஏன்னா டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக வந்து 40 முன்னணி நிறுவனங்களோட சிஇஓக்களை வந்து பிரதமர் சந்தித்தார். இந்த உச்சி மாநாடு மூலியமாக இந்தியாவில் வந்து ஏஐ சார்ந்த துறைகளில் வந்து பல்வேறு நிறுவனங்கள் வந்து ரூபாய் 9 லட்சம் கோடி வரை முதலீடு செய்யும்னு எதிர்பார்க்குறோம். பிரதமர் மோடி கூறிய போது கூட இந்த நிகழ்வு வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் வந்து நமது நாடு வந்து வெகு வேகமாக முன்னேறி கொண்டிருப்பதற்கும் உலகளாவிய முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்களிப்பு செய்து வருவதற்கும் மேலும் ஒரு சான்றாக இருக்குது அப்படின்னும் அவர் அதை பாராட்டியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு, நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு ஈவெண்ட் இது. மேம், இந்த மாநாட்டை வந்து உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டில் முதலீடுகள் அல்லது முக்கிய அறிவிப்புகள் ஏதாவது இருந்துச்சா? நிறைய இருந்தது மேடம். கம்பெனிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து ஏஐ முதலீட்டு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி தெற்குலக நாடுகளுக்கு வந்து 2030ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து $50 பில்லியன் அமெரிக்க முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவன துணைத் தலைவர் பிராட் ஸ்மித் அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து மாநாட்டில் பேசும்போது ஆந்திராவில் வந்து விசாகப்பட்டினத்தில் கூகுள் சார்பில் $15 பில்லியன் முதலீட்டில் ஒரு ஏஐ மையம் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காரு. இது மூலயமா நமக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய ஏஐ தொழில்நுட்பங்கள் உருவாகும், இந்தியா முழுவதும் தொழில் வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா அமெரிக்காவை இணைக்கும் வகையில் வந்து கடலுக்கு அடியில் ஆப்டிக் கேபிள்ஸ் வந்து போட போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஆதாரமாக அமையும் மேடம். அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட தலைவர் முகேஷ் அம்பானி பேசும்போது ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் வந்து அடுத்த 7 வருஷத்தில் ரூபாய் 10 லட்சம் கோடி முதலீடு செய்யும்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து ப்ரெஸ்ஸில் பேசும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சிக்காக $250 பில்லியன் அமெரிக்க முதலீடு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா சொன்னார் இந்த மாநாட்டில். மேலும் வந்து வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனங்கள்லேருந்து $20 பில்லியன் அமெரிக்க வந்து முதலீடும் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் சொல்லியிருக்கார் மேடம். நீங்கள் பேசும்போது தொழில்நுட்ப நிறுவனம் பற்றி பேசுனீங்க. இப்போ இந்த மாநாட்டில் வந்து தொழில்நுட்ப நிறுவனங்களோட பங்கு என்ன மேம்? எந்த ஒரு தொழில்நுட்பமே முழுமையான வளர்ச்சி அடையணும்னா அதில் வந்து அரசோட தனியார் நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து ஒன்று சேர்ந்தாதான் முடியும் மேடம். ஒரு நாடு வந்து ஏஐயில் உயர்வடைய வந்து அரசோட கொள்கையும் தொழில்துறையோட அந்த கட்டமைப்பும் வந்து இணையணும். இது ரெண்டும் இணைஞ்சாதான், இந்த துறையில் இணைந்து பணியாற்றும் போது தான் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம வந்து கொண்டு அடைய முடியும். இப்போது நாட்டோட வளர்ச்சி பற்றி சொல்கிறீங்க. அப்படின்னா அப்போ இந்த ஏஐ மாநாடு இந்திய பொருளாதாரத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேடம். ஏன்னா உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து இந்திய ஏஐ ஸ்டார்ட் அப்புகள், டேட்டா மையங்கள் மற்றும் அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அதிக முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி ஏஐ, டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, அதாவது சைபர் பாதுகாப்பு போன்ற துறைகளில் வந்து புதிய வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். ஹெல்த்து, நிதி,
வேளாண்மை, கல்வி போன்ற துறைகளெல்லாம் நல்ல வளர்ச்சி அதிகரிக்கும். அதோடு பார்த்திங்கன்னா தெளிவான ஏஐ கொள்கைகள் வந்து இந்த மாநாடோட ஒரு முக்கியமான கோட்பாடு. அதனால் வெளிநாட்டு முதலீடுகள் நமக்கு வந்து இந்தியாவோட உள்நாட்டு மொத்த உற்பத்தி, அதாவது ஜிடிபி வந்து நல்ல ஒரு நிலையை அடையும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஏஐ வளர்ச்சியில் வந்து இந்தியாவோட நிலை குறித்து இந்த மாநாட்டில் ஏதாவது பேசப்பட்டதா? நிறைய பாராட்டுக்கள், நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்பட்டது மேடம். அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்தில் வந்து உருவாக்கப்பட்ட ஏஐ கண்டுபிடிப்புகள் வந்து இந்த மாநாட்டில் நிறைய இடம் பெற்றிருந்தது. இந்தியா வந்து ஏஐ புரட்சியோட ஒரு பகுதியாக மட்டும் இல்லாமல் அதனை வழி நடத்துகிற ஒரு நாடாகவும் இருக்குது அப்படின்னு பிரதமர் ரொம்ப பாராட்டியிருக்கிறாரு. இன்னொரு பாராட்டு என்ன வந்ததுன்னா, பிரான்ஸ் அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த நாடும் செய்ய முடியாததை வந்து இந்தியா வந்து யூபிஐன்னு ஒன்று உருவாக்கி செஞ்சுருக்கு. இதை வந்து ரொம்ப அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எக்ஸென்ச்சர் நிறுவனத்தோட சிஇஓ பேசும்போது, இந்தியாவில் வந்து தொடக்க பள்ளியில் இருந்தே கல்வித்துறையில் ஏஐ பாடங்களை கொண்டு வந்ததில் வந்து நம்ம மத்திய அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி கூகுள் நிறுவன சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் பேசும்போது, இந்திய அரசு வந்து இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு விவசாயிகளுக்கு வந்து வானிலை முன் அறிவிப்புகளை வந்து கொடுக்குறாங்க, வெதர் ஃபோர்காஸ்டிங் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி ஓப்பன் ஏஐ நிறுவன சிஇஓ வந்து பேசும்போது, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து வெறும் பயன்பாட்டோடு நிறுத்திக்காம அதோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக, ஒரு தலைமை தாங்கும் இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரியும் பாராட்டியிருக்கார். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் நமக்கு கிடைச்சிருக்கு மேடம். இந்த மாநாட்டில் கல்வித்துறையில் வந்து ஏஐ பயன்படுத்துறதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா? அதே மாதிரி மருத்துவத்துறையில் வந்து ஏஐ பயன்பாடு குறித்து மாநாட்டில் ஏதாவது சொன்னாங்களா? நடந்திருக்கு மேடம். அதாவது இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அமெரிக்கா ஐடி கம்பெனிஸ் என்விடியா, ஓப்பன் ஏஐ இவங்கெல்லாம் வந்து இந்திய தொழில்துறையோடையும் கல்வி நிறுவனங்களோடையும் ஒப்பந்தங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்தியா மட்டும் வந்து 5000க்கும் மேற்பட்ட, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிபியூக்களை வந்து அடுத்த 6 மாதத்தில் நிறுவும் திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமாக என்ன ஆகும்னா, ஸ்டார்ட் அப்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, ரிசர்ச்சர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அமைப்புகள் அனைவரும் உயர்தர ஏஐ ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முடியும். இந்த முயற்சி வந்து இந்தியாவின் சொந்த ஏஐ திறனை, அதாவது மேக் இன் இந்தியா அந்த ஒரு திட்டத்தை வந்து வளர்த்து இதன் மூலியமாக மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும். இது வந்து உலக அளவில் வந்து முன்னணி ஏஐ நாடாக இந்தியாவை வந்து நிலைநிறுத்தும். இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது, ஏஐயோட முன்னேற்றம் வந்து மனிதனை மையமாக கொண்டு எத்திக்கல் பிரின்சிபல்ஸோட, அதாவது நெறிமுறைகளோட செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவ் அப்படின்ற ஒரு புதிய அணுகுமுறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதை வந்து பள்ளி நிலையிலிருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐ பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதன் நெறிமுறை வரம்புகளையும் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். இதுக்கு வந்து நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கை NEP வந்து அடித்தளமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையிலையும் கல்வித்துறையிலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ அதிகமாக இருக்குது. அப்படின்னா எதிர்கால இந்தியா வந்து ஒரு ஏஐ சக்தியாக மாறுமா மேம்? கண்டிப்பாக மாறும் மேடம். இதுக்கு சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். இந்த மாநாட்டில் வந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் வந்து டெல்லி மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய பண பரிமாற்றத்திற்கு வந்து நம்மளுடைய NCBI, அதாவது தேசிய பண பரிமாற்ற கழகம் வந்து UPI ஒன் வேர்ல்ட் அப்படின்ற பேரில் டிஜிட்டல் பண பரிமாற்ற சேவையை வந்து தொடங்கினாங்க. இது வந்து முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருக்கு உலக அளவில். இதை தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இந்த சேவையை விரைவில் தொடங்க இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய சுயசார்பை காட்டுது. நம்ம எப்படி இதை உருவாக்கி இருக்கோம் அப்படின்றது வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலிமா நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரத் மண்டபத்தில் இராணுவத்தோட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பேரிடர் மேலாண்மை, சைபர் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகம் போன்ற பொதுமக்களுக்கு தேவையான பல முக்கிய உள்நாட்டு தயாரிப்புகளை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இது வந்து இந்தியாவோட தொழில்நுட்ப சுயசார்பு மற்றும் பாதுகாப்பு டிஜிட்டல் திறனை வந்து வெளிப்படையாக காட்டுது. பிரதமர் ஹிந்தியில் பேசின உரையை வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியோட ஆங்கிலம் உட்பட 11 மொழிகளில் நேரலையாக மொழிபெயர்க்கப்பட்டது. பிரதமர் ஹிந்தியில் பேச பேச
மாற்றுத்திறனாளிகளுக்கான திரையில் சைகை மொழியில் வந்து ஏஐ மூலம் வந்து ஒளிபரப்பு செஞ்சாங்க. இது வந்து இந்தியாவின் தொழில்நுட்ப தன்னிறைவை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான மைல்கல். எனவே இந்தியா உலக முன்னணி ஏஐ சக்தியாக நிச்சயமா உருவெடுக்கும். இத்தனை வசதிகள், நாம் இத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்கிறதால நமக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைஞ்சதுன்னா இதை விட இன்னும் சிறப்பாக நம் நாடு முன்னேற வாய்ப்பு நிச்சயம் இருக்கு மேடம். மேம், இந்த ரெஸ்பான்சிபிள் ஏஐன்ற கருத்து என்ன? அது ஏன் இந்த மாநாட்டில் பேசப்பட்டுச்சு? இது ரொம்ப நல்ல கேள்வி மேடம். ஏன்னா இப்போ நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறோம். பட் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும்னா முதல்ல வந்து அதை பொறுப்போடு பயன்படுத்தணும். அதை பொறுப்போடு நம்ம பயன்படுத்தலைன்னா அது சமூகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே ஏஐ உருவாக்கமும் பயன்பாடும் மனித நலனை வந்து மையமாக கொண்டு இருக்கணும். இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, ப்ரைவசி, அதாவது தனி உரிமைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சமத்துவம், இது எல்லாத்தையும் நம்ம உறுதி செய்யணும். ஏஐ அமைப்புகள் வந்து வெளிப்படையாக விளக்கத்தன்மையோடு இருக்கணும். இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஏஐ. இந்த நிலையில் வந்து பிரதமர் 3 முக்கிய கொள்கைகளை இந்த மாநாட்டில் சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் ஏஐயோட சம்மந்தப்பட்ட விஷயம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐ டெக்னாலஜி வந்து 100% வெளிப்படையாக செயல்படணும். அதாவது ஏஐ தொழில்நுட்பங்கள் வந்து ஒரு கருப்பு குடுவை, அதாவது பிளாக் ஜார் மாதிரி இல்லாமல் ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி, கிளாஸ் ஜார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த சூழலிலும் ஏஐ மனிதர்களை வந்து தோற்கடிக்க கூடாது, மனிதர்களை கட்டுப்படுத்தவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 3வது என்ன சொல்லியிருக்காருன்னா, இறுதி அதிகாரம் எடுக்கும் பொறுப்பு வந்து மனிதர்களிடம்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3 அடிப்படை கொள்கைகளை மையமாக கொண்டு தான் இந்த ஏஐ வளர்ச்சியை நம்ம வந்து கொண்டு போகணும். இதுதான் அந்த மாநாட்டோட மைய கருத்து மேடம். அடுத்த 10 ஆண்டுகளில் வந்து ஏஐ மனித வாழ்க்கையை எப்படி மாற்றும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெரிய அளவில் மாற்றம் அடைஞ்சிருக்கும் மேடம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைய காலத்திலே ஏஐ வந்து நல்ல அதிவேக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தினசரி வேலைகள் வந்து இன்னும் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆட்டோமேட் ஆகிடும். மனிதர்களோட நேரமும் உழைப்பும் குறையும். மருத்துவத்துறையில் வந்து நோய்களை ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சு சிகிச்சை வழங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். அதே மாதிரி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தனிப்பயன் கற்றல் முறைகள் வந்து அதிகரிக்கும். வாகனங்களை பொறுத்த வரைக்கும் சுய இயக்க செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸு மற்றும் ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லாம் அதிகரிக்கும். வீட்டு சாதனங்கள் வந்து ஏஐ மூலம் இயங்கும். இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். நமக்கு பெரிய அளவில் நமக்கு உதவியாக இருக்கும். வேலை வாய்ப்புகளில் மாற்றம் ஏற்படும் மேடம். ஆனால் புதிய தொழில்நுட்ப திறன்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகும். அதாவது வந்து ஏஐ ஆதாரமான வேலை வாய்ப்புகள் வந்து பெருகும். அதே சமயத்தில் வந்து முக்கியமான நான் சொன்ன மாதிரி சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரவு பாதுகாப்பு, அதாவது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மற்றும் தனி உரிமை, இது முக்கிய சவாலாக இருக்கும். மொத்தத்தில் வந்து பார்த்தோம்னா ஏஐ வந்து மனித வாழ்க்கையை மேலும் சுலபமாகவும் வேகமாகவும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் மாற்றும். நம்ம பிரதமர் சொன்னது போல் இந்தியா வந்து ஏஐ உபயோகிக்கும் நாடாக மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த மாநாட்டோட முக்கிய கோட்பாடு. ஏஐ மாதிரிகளையும் நம்ம உருவாக்கணும். உலகின் முன்னணி 3 ஏஐ சக்திகளில் ஒன்றாக நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நாம் அதை நோக்கி பயணிக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து ஒவ்வொரு இந்தியரும் வந்து ஏஐ வந்து ஒரு அச்சுறுத்தலாக நினைக்காம வாய்ப்புகளை உருவாக்கும் சக்தியாகவும் திறன்களை அதிகமாக்கும் கருவியாகவும் நினைக்கணும். அதுக்காக தான் இந்த மாநாடு ஒரு நல்ல அடித்தளத்தை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேம், இந்த நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின். இந்தியா நடத்திய இந்த வெற்றிகரமான ஏஐ உச்சி மாநாடு மூலம் இந்தியாவோட பிம்பம் உலக அளவில் எப்படி பிரதிபலிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாநாடு இந்தியா வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கு. இந்த உச்சி மாநாடு வந்து இந்தியாவை தொழில்நுட்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தன்னிறைவு அடைய வச்சிருக்கு. இந்த மாநாடு வந்து இந்தியாவை உலகில் ஒரு முன்னணி தொழில்நுட்ப நாடாக அடையாளம் காட்டியிருக்கு. ஏஐ முதலீடு, ஸ்டார்ட் அப் வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்பாட்டில் வந்து நாடுகள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சி மனித குல நலனுக்காக வந்து ஏஐ பயன்படுத்துவது தான் இந்த மாநாட்டோட நோக்கமாக இருந்துச்சு. அதில் நம்ம முழுமையாக வெற்றி அடைஞ்சிருக்கோம்னு சொல்லி தான் வேணும். நன்றிங்க மேடம். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி ஏஐ மாநாடு குறித்து பொதுமக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வகையில் நல்ல புரிகிற மாதிரியும் எளிமையாகவும் சொன்னீங்க. நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நேயர்கள், இதுவரை நாளைய உலகம் நம் கையில் இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு 2026 குறித்த சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றவர்
புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் உமா. நேர்முகம் கண்டவர் ஆனந்தி முருகன். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் ஜஸ்நாத். அமைப்பில் உதவி பி. இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.